சிங்கப்பெண் சிநேகிதிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர்பிஆர் ஈவெண்ட்ஸ் மற்றும் மக்கள் குரல் இணைந்து வழங்கும் வணிகம், பொருளாதாரம் மற்றும் மேலாண்மை கல்வியாளர்கள் கௌரவிப்பு விழாவில் தான் இங்கே இருக்கிறோம். இங்கே சுமார் 47 பேர் விருது வாங்கியிருக்காங்க. அதுவும் கல்வியாளர்கள்லாம் விருது வாங்கியிருக்காங்க. இப்போ இருக்கிற மீடியா ஜென்ரேஷனில் இல்லாமல் படிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த அவார்டை ரொம்பவே சிறப்பாக நடத்தியிருக்காங்க. அது என்னென்னு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஏஆர்பிஆர் ஈவெண்ட்ஸ் சென்னை ஜூலை 21, 2024 காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் மற்றும் மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன் விருதுகள் 2024 வணிகம், பொருளாதாரம் மற்றும் மேலாண்மை ஆகிய துறைகளில் சிறந்த கல்வியாளர்களை சிறப்பித்து கொண்டாடும் ஒரு மதிப்புமிக்க விழா. ஜூலை 21, 2024 அன்று சென்னையில் உள்ள தமிழ் விர்ச்சுவல் அகாடமி ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வருங்கால சன்னதியர் வணிக தலைவர்களை உருவாக்குவதில் அவர்களின் விலைமதிப்பற்ற பங்களிப்பாக அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் வரையிலான 46 கல்வியாளர்களை அங்கீகரிக்கப்பட்டனர். விழாவில் திரு வி. நந்தகுமார் IRS, வருமான வரி ஆணையர், வருவாய்த்துறை, நிதி அமைச்சகம், இந்திய அரசு தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக CMA திவ்யா அபிஷேக், தலைவர் ICMAI, பேராசிரியர் டாக்டர் K. மாறன், மேலாண்மை ஆய்வுகள் துறை, சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டீட்டஸ் மற்றும் பேராசிரியர் L. வெங்கடாச்சலம், RBI தலைவர் MIDS சென்னை அவர்கள் கலந்து கொண்டார். வணிகம், பொருளாதாரம் மற்றும் மேலாண்மை ஆகியோர் கல்விகள் சிறப்பு மற்றும் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். டாக்டர் J. காஜா ஷெரீப், பேராசிரியர் மற்றும் தலைமை மேலாண்மை படிப்புகள், சென்னை பல்கலைக்கழகம் அவர்கள் தலைமை வகித்தார். காமர்ஸ் எஜுகேஷன் மற்றும் மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன் விருதுகள் 2024 நிகழ்ச்சியில் 46 புகழ்பெற்ற கல்வியாளர்களை கௌரவித்து அவர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் அந்தந்த துறைகளில் பங்களிப்புக்காக அங்கீகரிக்கப்பட்டனர். இதில் தீபா ராஜேஷ், துணைத் தலைவர் கல்வித்துறை மற்றும் செயல் இயக்குனர் AMET வணிகப் பள்ளி, AMET பல்கலைக்கழகம் சென்னை அவர்கள் கல்வியியல் மற்றும் கல்வியியல் தலைமைத்துவத்திற்கான அவரது அர்ப்பணிப்பு திறமைக்காக கௌரவிக்கப்பட்டார். காமர்ஸ் எஜுகேஷன், மேனேஜ்மெண்ட் மற்றும் எடுகேஷன் விருதுகள் கற்றல் மற்றும் வளர்ச்சிக்கான கலாச்சாரத்தை வளர்க்கும் வகையிலும் மாணவர்கள் ஊக்குவிக்கும் வகையிலும் மேம்படுத்தவும் பாடுபட்டு கல்வியாளர்களின் அயராத முயற்சிகளுக்கு ஒரு அங்கீகாரமாகும். மேலும் வணிகம் மற்றும் பொருளாதாரத்தை எதிர்காலத்தை வடிவமைக்கும் கல்வியாளர்களின் அர்ப்பணிப்பை மதிப்பளிக்கும் விதமாக திகழ்கிறது. இந்த ஆண்டு விருதுகள் வணிகம், பொருளாதாரம் மற்றும் மேலாண்மை ஆகியவற்றில் கல்வியின் முக்கியத்துவத்தை முன்னிலைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. மேலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு இன்றியமையாத துடிப்பான மற்றும் திறமையின் பணியாளர்களை வளர்ப்பதில் இந்த கல்வியாளர்கள் வகிக்கும் முக்கிய பங்கை விழா ஒப்புக்கொண்டது. நன்றி, வணக்கம்.
they cater to medicine and engineering. So this is a special note because they cater with a service of ventilation. இறுதியில் இந்நிகழ்ச்சியை மிகவும் பிரம்மாண்டமாக தொகுத்து வழங்கியவர் திருமதி எம்.வி. மலைமகள், வைட்டல் ஸ்கில் ஸ்கொயர். Mr. Parni and Kadarlal, Dr. Kadarlal to line up please. வணக்கம் டாக்டர் ஹரிஹரன் சார். வணக்கம். ஸோ இந்த விருது நீங்கள் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது, எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமான நாள் இது. உள்ள மக்கள் நான் சொன்ன மாதிரி இது நல்ல ஒரு குரு பூர்ணிமா அன்னைக்கு இந்த விழா வச்சுருக்காங்க. இந்த விழா ரொம்பவே அருமையாக நடைபெற்றது. என்னோட குரு மாதாபிதா குரு தெய்வம் சொல்லுவோம். என்னோட குரு டாக்டர் மாறன் சார் உள்ள இருக்காரு. அவர் கையில் இந்த விருது வாங்கினது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், மட்டற்ற மகிழ்ச்சியோட இருக்கேன். மாதாபிதா ரெண்டு பேரும் கொடுத்த இந்த ஞானத்தால தான் இந்த அவார்ட்ஸ்லாம் நம்ம வாங்க முடியுது. ஸோ மாதாபிதா குரு தெய்வம் என்றைக்குமே மறக்கக்கூடாது யாருமே. நான் அவார்டு வாங்கினது வந்து காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் மேனேஜ்மெண்ட்டுங்கிற டேர்முக்கு பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டிங்கிற அவார்டு வாங்கியிருக்கேன். ஸோ இந்த காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டியை ரெகனைஸ் பண்ணுறது இது 2வது முறை. ஸோ ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைய காலத்து யங்ஸ்டர்ஸ் வந்து எந்த ஒரு எஜுகேஷனையுமே வந்து கம்பேர் பண்ணாமல் ஆல் எஜுகேஷன் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்ங்கிற ஒரு டேக்லைனோட ஆல் யங்ஸ்டர்ஸ் மஸ்ட் ஹேவ் deepest knowledge in whatever the domain they have taken. Thank you. இப்போ வரைக்கும் உள்ள என்ன நடந்துச்சுன்னு எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி இந்த ஈவெண்ட் வருஷம் நடந்துட்டு இருக்குங்க. இப்போ இருக்கிற மீடியா ஜென்ரேஷனில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஈவெண்ட் நடத்துகிறாங்க. அடுத்த வருஷம் யார் வாங்குறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுமா? சிங்கப்பெண் சிநேகிதிகள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.